இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி தான் பண்ண போகிறோம். அந்த கருவேப்பிலை பொடி எல்லாரும் பண்ணுற மாதிரியே செய்யாமல் இன்றைக்கி வந்து கருப்புளுந்தம் பருப்பை வச்சுட்டு நல்ல ஒரு கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பொடியாக இட்லி தோசை சாதத்துக்கு இல்லைன்னா தோசை மேலெல்லாம் தூவி விட்டு சாப்பிட்றதுக்கு எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இந்த கருவேப்பிலை பொடிக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். இதே ஸ்பூன்லேயே 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இது எல்லாமே இதில் நல்லா வறுத்துக்கலாம். இந்த ஸ்பூன்லேயே 4 ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். உப்பு வறுக்கும் போதே நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் வந்து ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த காஞ்ச மிளகாயும் இதிலே வறுத்துடலாம். உப்பு போட்டுட்டு வறுக்கும் போது காஞ்ச மிளகாய் வந்து உங்களுக்கு நெடி வராது. அந்த ஸ்பூன்லேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது எல்லாம் எதுவுமே கருக விட்டுறக்கூடாது. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது நல்லா அப்படியே ஆற விட்டுடலாம். பாருங்கள், 200 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்தை நல்லா உடச்ச உளுந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிலாம் வறுக்க வேண்டாம். இந்த கருப்பு உளுந்து வந்து வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு, வயசு பசங்களுக்கு, மாசமாக இருக்கவங்க எல்லாருமே இந்த கருவேப்பிலை பொடியை கருப்பு உளுந்து போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், உங்களுக்கு பருப்பை பார்க்கும் போது வித்தியாசம் தெரியுது இல்லையா? முதல் வந்து நல்ல ஒயிட் கலரில் இருந்தது, இப்போ கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அந்த கருவேப்பிலை 4 கைப்பிடி அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் இப்படி எடுத்திங்கன்னா 4 கைப்பிடி அளவுக்கு இருக்கும். இதை வந்து எல்லாமே எடுத்து இதில் போட்டுடலாம். பாருங்கள், கருவேப்பிலை எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. பாருங்கள், இப்படி எடுத்து கையில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து நல்ல முறுமுறுன்னு சத்தம் கேட்குது. பாருங்கள், இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை எடுத்து தட்டில் கொட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், காஞ்ச மிளகாயை எடுத்து போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் ஜீரகம், உப்பு இதெல்லாம் இருந்தது இல்லையா, இதெல்லாம் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுருவோம். அப்போ தான் பொடியோட டேஸ்ட்டு வந்து கரகரன்னு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொடி ஆனதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்க உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், கருவேப்பிலை பொடி நல்லா கரன்னு நல்லா அரைச்சாச்சு. இப்போ எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். சூப்பரான கருவேப்பிலை பொடி நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலையும் கருப்பு உளுந்தும் வச்சுட்டு நல்லா ஒரு பொடி நல்லா ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டோம். இது சாதத்தோடையும் போட்டு சாப்பிட்லாம், இட்லிக்கு வச்சுட்டு சாப்பிட்லாம், லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம். போட்டு
போட்டுட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ இட்லி எடுத்துக்கலாம். நல்லா சுட சுட நல்லா மெத்துன்னு இருக்க இட்லி எடுத்து நல்லா அப்படியே நல்லா அமுக்கிட்டு டிஃபன் பாக்ஸ்க்கு வச்சுட்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே ஊற வச்சுட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணலாம், வெளியிலையும் வச்சுருக்கலாம். ஏன்னா நம்ம இதில் எண்ணெயெல்லாம் வந்து ஊற்றி வறுக்கலை, வெறுமனே ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறதுனால 3 மாதம் வரைக்கும் இந்த பொடி வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான பொடி. இதே மாதிரி ஒரு கருவேப்பிலை பொடியை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ. இதில் வேணும் ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து எள்ளு கூட போடலாம். எள்ளு போட்டுட்டிங்கன்னா மாசமாக இருக்கவங்கெல்லாம் சாப்பிட முடியாது. அப்படின்றதுனால நான் இன்றைக்கி வந்து இதை அவாய்ட் பண்ணிட்டேன். இது வந்து முடி உதிருது, அதான் முடி கொட்டுது அப்படின்றவங்களும், அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களும், இடுப்பு உடம்பு கை கால் வலி இருக்குன்றவங்க நல்ல ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வேலையே இல்லை. இதே மாதிரி ஒரு பொடியை நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு, மாசமாக இருக்கவங்களுக்கு, எல்லாருக்குமே, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். முடி உதிர்வே உங்கள் வீட்டில் இனிமேல் இருக்காது. இதை செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.